அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு ரீயூனியன் வந்துருச்சா அப்படின்ற நிறைய கேள்வி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேட்குறீங்க. ரீயூனியன் வந்துருச்சா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சாரதா காவேரியை போ, விஜயோட நீ உன் புருஷனோட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, போயிட்டா நீ இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு. காவேரி என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு அடுத்து தான் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் விஜய் தான் மனசுக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல இல்லைம்மா நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்போயுமே போக மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நர்மதாவோட ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக விஜய் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதை பார்த்துட்டு கூட அவங்க இம்ப்ரெஸ் ஆகி அனுப்பி விடுவாங்களா அப்படின்றது தெரில. ஏன் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு அப்டேட் கிடைக்கும் போது விஜய் வீட்டில் காவேரி இருக்கிற மாதிரி தான் நமக்கு அப்டேட் கிடச்சிது. விஜய் அவரோட பழைய வீட்டுக்கு போயிருந்தார், தாத்தா பாட்டியோடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இல்லையா. தாத்தா இப்போ கொஞ்சம் ஷூட்டிங்க்கு அதிகமாக வராரு, தாத்தாவுக்கு சீன்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் தாத்தாவை வச்சு விஜய், காவேரி, சாரதா இவங்களோட டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ரீயூனியன் இருக்கும். ஆனால் அது சாரதா தெரியாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது. மீட் பண்ணி பேசுகிறாங்க, செய்கிறாங்க. நான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், அவங்க அம்மாவை சரி பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில, நான் என்ன வழி இருக்குதுன்னு சொல்லு, நான் அவங்கள சரி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு விஜய் காவேரிக்கிட்ட பேசுவார். அதை காவேரி எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொண்டு வீட்டில் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக விஜய் காவேரி ஆல்ரெடி நாளைக்கு எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சொல்கிறது எல்லாமே காவேரிக்கு வேலிடான பாயிண்ட்டு தான். காவேரி எதிர்பார்த்த பாயிண்ட்டை தான் விஜய்மே சொல்கிறாரு. அதனால் காவேரிக்கு விஜய் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன மக்களை சொல்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.